எங்கே வலிக்கிட்டோம்டா முருங்கனுக்கு வலிக்கிட்டோம். முருங்கன் எங்கே இருக்குது? மன்னார் போகிற வழியிலே இருக்குது. அங்கே ஏன் போகிறீங்க? அங்கே வயல் இருக்குது. அப்போ இன்றைக்கி நெல் வெட்டுறது, ஓகே அதையும் போய் பார்ப்போம் வேண்டிட்டு வலிக்கிட்டாச்சு. இந்த வெயில் முழுக்க ஆழ்ந்து கொண்டு ஏன் விடுப்பு பார்க்கணும். அப்போ சரின்னுட்டு வலிக்கிட்டோம். எனக்கும் கண்டென்ட் தேவை. நானும் ஐயோ எரியுதடி ராமா என்று கொண்டே பின்னாலேயே போனேன். வயலுக்கு வந்துட்டோம். அங்கே நான் வீடியோ எடுக்க முதலே யாருடா வெட்ட தொடங்கினேன்னு கேட்டேன். எங்கடா அப்பா அப்படியே பின்னாலன்னு நான் தான் சொன்னான் என்று ரைட்டு விடுங்கோ. கொஞ்ச நேரம் கண்டனுக்கும் வீடியோ எடுத்துட்டு ஆகணும்னு தான் பார்த்து கொண்டே நின்றோம். எப்பட்றா அது அப்படித்தாண்டா என்ற டிரைவர். இந்த இக்கரை மாட்டுக்கு அக்கறை வச்சு வேணும், அது இவே தான். இங்கே கொஞ்சம் சாப்பிடுவினோம், அப்புறம் அங்கே வெட்டி முடியும், அங்கே ஓடுவினோம். இது வெட்டி இந்த டேங்குக்குள்ளே சேர்க்கும், பிறகு கீக்குன்னு கற்றும் அப்போ கொண்டு வந்து நிரம்பிட்டு இங்கே கொண்டு வந்து கொட்டணும். நெல் கட்ட ஆக்களும் கற்றுட்டுனா அவை கொட்ட அள்ளி கட்டி கொண்டு இருப்பினோம். பார்த்த வரைக்கும் நானும் அவங்க வேலை செய்கிறாக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் வந்து சரி சமைச்சு கொடுப்போங்கன்ட்டு சமைச்சு சாப்பாடும் கட்டி வடிவாக பார்சல் பண்ணி கொண்டு போய் கொடுத்தாச்சு. நாங்களும் சாப்பிட்டுட்டு திரும்பவும் வாய்வாக்க வண்டி ஏந்துட்டு வலிக்கிட்டு போனோம். சிந்தாமல் சிதறாமல் அலங்காமல் குலுங்காமல் வடிவாக கட்டி ஏற்றிட்டு இருந்துச்சுன்னா வெட்டி முடியவே ஏற்றுறதுக்கு லொரியும் நிறைய போட்டாங்க. தூக்கிட்டு ஏற்றிட்டு போயிட்டே இருந்தாங்க. நாங்களும் லேட் ஆகிட்டு அப்பாவுக்கு ஒரு பாயை போட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். பிறகு பைக்கில் வர மாட்டோம், ஜானை தான் தூக்கி கொண்டு வந்து வீட்டை விட்டுட்டு போகும். வரும்போது வடிவாக இருந்தது சன்செட். அதையும் பார்த்துட்டு அதுக்கும் ஒரு டாட்டா பாய் சொல்லிவிட்டு ஒரு வீடியோவையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன்.